கலக்கல் சினிமா வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் தான் கலையரசன் பேசுகிறேன். ரதன் மியூசிக், சினிமாட்டோகிராஃபர் விஜய் கார்த்திக், எடிட்டர் மதன், எல்லாருமே ஒரு யங் டீம். நல்லா பண்ணியிருக்கோம். நான் டார்லிங் 1 நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்களோ அதே மாதிரி டார்லிங் 2 என்ஜாய் பண்ணுவீங்க. படம் நாங்கள் பார்த்துட்டோம், எங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் வரதே நமக்கு பெரிய விஷயம் தானே. அந்த ஹீரோ நல்ல கதையில் நம்ம இருக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். நான் இந்தளவு வருவேனே நான் எதிர்பார்க்கல. ஸோ அதனால் இந்த மாதிரி நம்மளை நம்பி ஒரு ரோல் தராங்கன்னா அதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணுன்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். சிங்கிள் ஹீரோ டபுள் ஹீரோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படிலாம் கிடையாது. எதுலேயும் நான் ஃபிக்ஸ் ஆகலை, அந்த மாதிரி விஷயமும் கிடையாது. கண்டிப்பாக பண்ணுற விஷயத்தை சின்சியராக பண்ணணும். இந்த படத்தில் நான் வால்பாறையில் இருக்கிற ஒரு பொண்ணாக ப்ளே பண்ணுறேன். ஒரு 6 ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊருக்கு வருவாங்க. அப்புறம் ஒரு இன்சிடெண்ட் நடக்கும். அந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம் எங்கள் லைஃப்ஸ் எப்படி மாறுது அதை பேஸ் பண்ணி தான் இந்த கதை. ஸோ நிறைய காமெடி இருக்க போகுது, நிறைய ஹாரர் இருக்க போகுது, நட்பு, காதல் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். April 1 படம் கண்டிப்பாக பாருங்கள். April 1 எங்கள் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எல்லோரும் இருக்கோம். ஸோ வாட்ச் இட். ஹாய் கலக்கல் சினிமா வியூவர்ஸ், நான் சதீஷ் சந்திரசேகரன் படத்தை நான் தான் டார்லிங் 2 படத்தோட டேரக்டர். இப்போ படம் April 1 ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். டார்லிங் 1 உங்களை எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சோ அதே சமயத்தில் டார்லிங் 2 உங்களை என்டர்டெயின் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் கிட்டத்தட்ட 60-70% உண்மை. அது அங்கே ஏன்னா எல்லாருக்கும் அங்கே இண்டிவிஜுவலாக நடந்த விஷயம். அது எனக்கு அதை ஸ்க்ரீனில் கன்வே பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருந்துச்சு அந்த விஷயங்களில். ஏன்னா ஒரு ஃப்ரெண்டுக்கும் அங்கே இண்டிவிஜுவலாக நடந்தது. அதே மாதிரி தான் நம்ம படத்துலையும் எடுத்துகிட்டு வருவேன். ஒரு ஆர்டிஸ்ட்டுமே இண்டிவிஜுவலாக அவங்களுக்குன்னு ஒரு தனி சீன் இருக்கும், அவங்க பயப்படுற மாதிரி. ஸோ அது எல்லாமே உண்மையாக நடந்தது தான். அதில் ஒரு சின்ன ஒரு அழகான சின்ன லவ் ஸ்டோரி இருக்கும், ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். அந்த விஷயங்களும் என் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நடந்த விஷயங்கள் தான். அந்த விஷயங்களையும் எனக்கு நடந்த விஷயங்களையும் சேர்த்து தான் இது ஒரு ஸ்கிரிப்டாக எழுதியிருக்கேன். ஏன்னா நான் எழுதும் போது எனக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை நினச்சி தான் ஸ்கிரிப்டே ஆரம்பிச்சிது. ஸோ அந்த விஷயம் ஸ்க்ரீனில் தெரியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், கலையரசனாக இருக்கட்டும், ரமீஸ் ராஜாவாக இருக்கட்டும், இல்லை காளி வெங்கட், முனிஷ்காந்த், அர்ஜுனன், மெட்ராஸ் ஜானி எல்லாரும் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக ப்ளே பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே ஸ்க்ரீனில் நான் எதிர்பார்த்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டு வந்தாங்க. ஸோ உங்களுக்கும் பார்க்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியும். என்னோடய ரோல் படத்தில் மெட்ராஸ் ஜானி பண்ணுறாரு. மெட்ராஸ் ஜானினா கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு. மெட்ராஸ் படத்தில் ரொம்ப பேர் வாங்கினவர் அவர் தான் ரோல் பண்ணியிருக்காரு. எனக்கு ஸ்டாமரிங் ப்ராப்ளம் இருக்குது. அந்த விஷயத்தை அவர் அழகாக எடுத்துக்கிட்டார். ஆக்சுவலாக நான் இந்த விஷயத்தை பிளானே பண்ணல. நான் என் ரோல் தான் அவர் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணார், ஸ்கிரிப்டை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சார் டேக் ஓகேன்னும் போது சார் டேக் போகலாமா இப்படியே தான் ஸ்டாமர் பண்ணி தான் கேட்டேன். அவர் உடனே ஓகே சார் அப்படின்னாரு. அந்த விஷயம் பிடிச்சிச்சு எங்களுக்கு. ஓகே நீ இப்படியே பண்ணிவிடுங்கன்னு சொல்லி. ஏன்னா ஸ்டாமரிங் பண்ணி ஆக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியும் ஃபேக்காக தான் பண்ணுறான். ஆனால் அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணியிருந்தார். அதே விஷயத்தில் டப்பிங்கில் பிடிச்சது ரொம்ப பெரிய விஷயம் மெட்ராஸ் ஜானி பண்ண விஷயம். மற்ற ஆர்டிஸ்ட்டும் சரி, அர்ஜுனன் ஒரு பொண்டாட்டிக்கு பயந்த கேரக்டர், பொண்டாட்டிக்கு கேர்ள் ஃப்ரெண்ட். ஏன்னா எல்லா செட்லேயும் ஒரு பையன் இருப்பான், எப்போத்தாலும் ஃபோன்லேயே பேசிட்டே இருப்பான், கேர்ள் ஃப்ரெண்டோட அட்டனன்ஸ் போட்டுக்கிட்டு அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ரோல் பண்ணியிருக்காரு. முனிஷ்காந்த் வால்பாறை வரதன். இப்போ டார்லிங் 1 மொட்டை ராஜேந்திரன் ஒரு ரோல் பண்ணார் தெரியுமா. அதுமாதிரி முனிஷ்காந்த் ஒரு சில இதில் ரொம்ப பஞ்ச் லைனில் அடிச்சுட்டு ஆடியன்ஸை சிரிக்க விட்டு போயிடுவார். அதேமாதிரி காளி வெங்கட் பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஒருத்தனுக்கு ரொம்ப பயம் இருக்கும். ஆனால் நான் எனக்கு பயமே இல்லைன்ற மாதிரி வெட்டி சீன் போடுவான், உள்ளுக்குள்ளே பயத்தை வச்சுட்டு அது மாதிரி ரோல் பண்ணியிருப்பார். ஸோ இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. கலையரசன் மெட்ராஸ் படத்தில் ஒரு அன்புவாக தான் எல்லாருக்கும் தெரியும். அதில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாருக்கும் அழகாக தெரிஞ்சிருக்கும். அந்த விஷயத்தை தான் அப்படியே இந்த ஸ்க்ரீனில் அவர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ மெட்ராஸ் படத்தோட கண்டினியூஷன் தான் சொல்லணும் கலையரசன். ரமேஷ் ராஜாக்கு இது ஒரு ஃபஸ்ட்டு படம். ஆனால் அவரும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி மற்ற ஆர்டிஸ்டோட கூடலாம் இன்புட்ஸ் வாங்கி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். மாயாவுக்கு இது தான் ஃபஸ்ட்டு படம். அவங்க தான் படத்தோட ஹீரோயின். அவங்களும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஒரு ஸ்டேஜ்லலாம் அவங்களுக்கும் கலையரசனுக்கும் போட்டியே வந்துருச்சு. ஸ்பாட்டில் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க போட்டிலாம் வந்துருச்சு. ஸோ இவங்க எல்லாருமே தான் நம்ம படத்தோட ஆர்டிஸ்ட் ரொம்ப அழகாக கோஆப்ரேட் பண்ணாங்க. ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ணது எல்லாமே எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ், அந்த விஷயத்தையும் பொருட்படுத்தாமல் ரொம்ப அழகாக பண்ணாங்க. ஸோ இந்த சோஷியல் மீடியா மூலிமா நான் உங்களுக்கு அகைன் என் தேங்க்ஸை தெரிஞ்சுக்கிறேன். நான் பேசிக்கலாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கர். நான் சீரியஸாக ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்தோம், நல்ல ரீச் ஆச்சு, நிறைய அவார்ட்ஸ் கிடச்சிது, நிறைய ரெக்கக்னிஷன் கிடச்சிது, யூடியூப்பில் நிறைய பேர் பார்த்துட்டாங்க, ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்கன்றப்போ ஓகே நம்மளும் ஒரு படம் பண்ணிடலான்ற ஒரு தைரியம் வரும். ஆனால் உண்மை என்னதுன்னா ஷார்ட் ஃபிலிம் வேறு, ஃபீச்சர் ஃபிலிம் வேறு. ஷார்ட் ஃபிலிம்க்கான கண்டென்ட் வேறு, ஷார்ட் ஃபிலிம் ஓட
மேக்கிங் வேறு. ஆனால் ஃபீச்சர் ஃபிலிம் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஃபீச்சர் ஃபிலிமில் தேர் லாட் ஆஃப் திங்ஸ் யூ ஹேவ் டு டேக் இன் டு கன்சிடரேஷன். ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்போது ஒரு சாம் இருக்கும். ஏன்னா நீங்கள் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க, உங்களை ஃப்ரீயாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவீங்க, என்ன கதையில் ஜாலியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவீங்க, பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்காது, நீங்கள் நினச்சது ஸ்க்ரீனில் கொண்டு வரலாம். ஆனால் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்னு நீங்கள் இப்போ பண்ணும்போது அதில் நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, அதுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அதுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குன்னும் போது யூ ஹேவ் டு திங்க் அ லாட். அதோட ஸ்க்ரீன் ப்ளேவே கம்ப்ளீட்டாக வேறு. அதை என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சது வந்து நம்ம படத்தோட டயலாக் ரைட்டர் ராதாகிருஷ்ணன் சார். ராதாகிருஷ்ணன் சார் உள்ள அப்புறம் தான் ஃபீச்சர் ஃபிலிமுக்கும் ஷார்ட் ஃபிலிம் மேக்கிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அந்த ஸ்கிரிப்டிங் டிஃப்ரென்ஸை எனக்கு அழகாக புரிய வச்சார். ஸோ நம்ம அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டை எடிட்டராக ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அவர் எல்லாம் புரிய வச்சார், நம்ம இந்த மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அந்த ஜேர்னி ஃப்ரம் ஷார்ட் ஃபிலிம் டு ஃபீச்சர் ஃபிலிம் வாஸ் அ ஹியூஜ் லேர்னிங் கர்வ். ஏன்னா வந்து எல்லாமே நம்ம ஈஸியாக நினச்சிரும், இப்படி பண்ணிடலாம். ஆனால் அப்படி கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு சென்ஸ் இருக்கணும், ஒரு ஃப்ளோ இருக்கணும். ஸோ அது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு வந்து ஃபீச்சர் ஃபிலிமுக்கு அந்த ஜேர்னி ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைங்க, ஷார்ட் ஃபிலிம் மேக்கிங் ஃபீச்சர் ஃபிலிம் மேக்கிங்க பார்த்திங்கன்னா ஷார்ட் ஃபிலிமில் வேறு விதமான கஷ்டமாக இருக்கும். ஷார்ட் ஃபிலிமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக ஒரு இது இருக்காது, பெருசாக பட்ஜெட் இருக்காது. எல்லாருமே வந்து உங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே சமயம் வந்து நீங்கள் வந்து ஒரு எடுத்துகிட்டு போனீங்கனாலே 1008 கண்டிஷன் இருக்குது. ஆனால் ஃபீச்சர் ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது எல்லாமே ஈஸியாக நடந்துடும். ஆனால் அங்கே வந்து கஷ்டங்கள் வேறு, ஸ்கெடியூலிங் போடுறது வேறு. ஏன்னா ஷார்ட் ஃபிலிமில் ஆர்டிஸ்ட்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க முக்கால்வாசி, இல்லை தெரிஞ்சவங்கன்னா ஈஸியாக அடித்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்லாம் வச்சு போகும்போது அதுவும் நம்ம படத்தில் ஒரு பட்டாளமே இருக்குது. அவங்களோட டேட்ஸ் மேனேஜ் பண்ணுறது, அவங்க ஸ்கெடியூல் போடுறது, அதே சமயம் ஒரு டைம். ஏன்னா எவ்ரி மினிட் இஸ் மணி. ஃபீச்சர் ஃபிலிமில் என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும். ஆனால் எவ்ரி மினிட் இஸ் மணின்ற போது அது உங்களுக்கு ரொம்பவே கற்றுக் கொடுக்கும். ஸோ ஷார்ட் ஃபிலிம் மேக்கிங் ஃபீச்சரில் ரெண்டுத்துலேயும் கஷ்டங்கள் இருக்குது. அந்த கஷ்டங்கள் வேறு, இந்த கஷ்டங்கள் வேறு, அவ்வளோதான். டார்லிங் 1ல் கலை இருந்தார், அவளை கடைசியாக பேயா வருவார். டார்லிங் 2ல் எதனா கனெக்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா இது வந்து அதோட செகண்ட் பார்ட் கிடையாது, இது ஒரு கம்ப்ளீட்டான ஃப்ரெஷ் ஸ்கிரிப்ட். கலை வந்து நான் ஒரு மெட்ராஸ் படம் பார்த்துட்டு, மெட்ராஸ் படம் முன்னாடியே கலையை நான் கமிட் பண்ணிட்டேன். கலை வந்து எனக்கு அதிலே ரொம்ப பிடிச்சது. எனக்கு அந்த படம் ஒரு முன்னாடியே தெரியும், இப்போது ஒர்க்ஸ்லாம் பார்த்துருக்கேன், அதில் தான் அவரை வச்சது. அது வந்து டக்குன்னு டார்லிங் 2 வரும்லாம் சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. ஆனால் டார்லிங் 1ல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கனெக்ட் இருந்துச்சு தெரியுமா. இப்போ வந்து அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து சூசைட் பண்ணிக்கக்கூடாது, அவனை எப்படியாவது மனசை மாற்றணுன்னு தான் அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அவனை பண்ண வைப்பாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் அந்த வீட்டுக்கே போவாங்க. நம்ம படத்துலையும் அதுதான், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் ஒரு வீட்டுக்கே போவாங்க. ஏன்னா அந்த வீட்டுக்கு போயெல்லாம் யாருக்கும் பேய் பிடிக்காது. ஏற்கனவே பேய் பிடிச்சனோட தான் அவங்க ட்ரிப்பே வருவாங்க. ஸோ ஏற்கனவே பேய் பிடிச்சனோ எதுக்கு வராங்க ட்ரிப்பு? அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், சஸ்பென்ஸ் இருக்குது. யாருக்கு பேய் பிடிச்சது, அந்த பேய் பிடிச்சவனுக்கு என்ன தான் வேணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை சுற்றி தான் இருக்கும். டார்லிங் 1ம் அதுதான். அதுலேயே ஒரு அழகான லவ் ஸ்டோரி இருக்கும் டார்லிங்கில். அதே மாதிரி தான் டார்லிங் 2லேயும் அந்த கனெக்ட் கண்டிப்பாக இருக்குது. ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா சாரோட சப்போர்ட் வந்து இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ். ஆக்சுவலாக வந்து சங்கு சக்கரம் ப்ரொடியூசர் சதீஷ் வந்து என் ஸ்கூல் சீனியர். அவன் மூலிமா தான் எனக்கு ஞானவேல் சார் வந்தார். அவன் இவன் பேசுறதுக்கு அதிகம் அவன் ஸ்கூல் சீனியர் தான். ஸோ வந்து ரஷஸ்லாம் பார்த்து ஞானவேல் சாரை கூப்பிட்டு வந்தான். ஞானவேல் சார் ரஷஸ் பார்த்து கதையை கேட்டுட்டு நம்ம டார்லிங் 2 பையெலாம் நான் ஒரு முடிவு எடுத்தார். அது எங்களுக்கு ரொம்பவே அப்போது யோசிச்சு போகணுமா, ஏன்னா நம்ம படம் வந்து கம்ப்ளீட் ஒரு த்ரில்லர் ஆச்சே, போகணுமா அப்படின்னும் போது அவர் அந்த கனெக்டை புரிய வச்சார். அந்த கனெக்ட் உங்கள் படத்தில் அழகாக இருக்குப்பா அப்படின்னு சொன்னால் அப்போ தான் எங்களுக்கே புரிஞ்சு ஆமாம் அந்த கனெக்ட்லாம் இருக்குதுன்னு சொல்லி. ஏன்னா இப்போ ஒரு படம் எடுக்கிறது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படம் எடுக்கிறது ஷார்ட் ஃபிலிமாக இருக்கட்டும் ஃபீச்சர் ஃபிலிமாக இருக்கட்டும் ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு படத்தை தேட்டருக்கு எடுத்துகிட்டு வரதை கம்பேர் பண்ணால் படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. நீங்கள் ஜாலியாக எடுத்துடலாம், படம்லாம் ஜாலியாக எடுத்துடலாம். அதை தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் இந்த கால டைம் ஃப்ரேமில். ஏன்னா வாரம் 4 படம் ரிலீஸ் ஆகுது. அந்த மாதிரி ஒரு டைமில் ஒரு ஸ்டுடியோ கிரீன் ஒரு பேனர் மட்டும் தராமல் டார்லிங் 2ன்னு ஒரு டைட்டிலையும் கொடுத்து எங்களை இந்த அளவுக்குலாம் ப்ரமோட் பண்ணணுன்னு சாருக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டார். இந்த மாதிரி ஒரு சின்ன டீமை பெரிய ஆளாக்கணும், அவங்கள பெரிய ஓப்பனிங் கொடுத்து இப்போ எல்லோரும் பெரிய ஆள் இருக்காங்க. அட்டகத்தி டீம் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவங்க எல்லாமே பெரிய இண்டிவிஜுவலாக பெரிய ஆளாக இருக்காங்க. அதே மாதிரி டார்லிங் டீமில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே நியூ கமர்ஸ் தான். அவங்கள வச்சு ஒரு பெரிய ஹிட் கொடுத்தார். ஸோ அவர் திருப்பி ஒரு யங் டீம் எங்களை மாதிரி ஒரு டீம் எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு ப்ரமோஷன் பண்ணி ஒரு ஓப்பனிங் கொடுக்கணும், ஒரு எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணணுன்ற ஒரு இது அவர் கிடையாது, ஒரு கட்டாயம் அவர் கிடையாது. ஆனால் யங்கர் ஜெனரேஷன் ஃபிலிம் மேக்கர்ஸ் அவர் அழகாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த சப்போர்ட் வந்து அவர் வந்து இனிமேலும் கொடுத்துட்ருக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அண்ட் ஞானவேல் சார் அகெயின் தேங்க்யூ. நாளைக்கு படம் இப்போ இந்த வீக் ரிலீஸ் ஆகுது April 1. கொஞ்சம் க்யூரியஸாக தான் இருக்குது, அதே சமயம் நர்வஸாக தான் இருக்குது.
படம் நல்ல படமாக கெட்ட படமான்றதெல்லாம் ஆடியன்ஸ் தான் பார்த்து முடிவு பண்ணோம். ஏன்னா நாங்கள் என்ன எழுதணுமோ என்ன டிஸ்கஸ் பண்ணோமோ அதெல்லாம் அப்படியே அழகாக ஸ்க்ரீனில் வந்திருக்கு. ஸோ வாட் எவர் நாங்கள் எடுக்கணும்னு நினச்சோமோ அது எல்லாமே அழகாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். இட்ஸ் நவ் அப் டு த ஆடியன்ஸ். ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு 10 பேர் 15 பேர் சின்ன சின்னதாக ஷோ பார்த்துருக்கோம். ஒரு என்டையர் ஆடியன்ஸோடு பார்க்கும்போது அவங்க ஃபீல் எப்படி இருக்கும் அதெல்லாம் எனக்கு இது வரைக்கும் புரியல. ஸோ ஆடியன்ஸாக அவங்க என்னை பார்க்கும்போது அப்போ தான் எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபுல்லாக வரும். ஹாய் கலகல் சினிமா வியூவர்ஸ், நான் டார்லிங் டூ எடிட்டர் மதன் பேசுகிறேன். இந்த படம் வந்து எப்படின்னா 5 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ரிப்பு போகிறத பற்றி தான். ஸோ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு ட்ரிப்பு போவாங்க. ஸோ நாங்கள் என்ன யோசனை, இந்த படம் நாளைக்கு ட்ரிப்பு போகும்போது கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி யோசிக்கணும் ஆடியன்ஸ் ஒரு இது. ஸோ அதே மாதிரி தான் அந்த படம் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு டேரக்டர் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரியலாக நடந்த விஷயம் தான். ஸோ அந்த விஷயத்தை நாங்கள் அப்படியே இன்ஸ்பயர் பண்ணி அதை நாங்கள் கொஞ்சம் சினிமாக்கு ஏற்ற மாதிரி மாற்றி நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம். படம் வந்து ரொம்ப கிரிப்பிங்காக வந்திருக்கு. அடுத்தடுத்து நடக்கும் அப்படின்ற விஷயம் வந்து நாங்கள் படம் ஃபுல்லாக கேரி அவுட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி நிறைய பேய் படம் வரதுனால கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுன்னு சொல்லிட்டு இந்த கிராஃபிக்ஸ் அதெல்லாம் நாங்கள் நம்பாமல் கொஞ்சம் சவுண்ட்ஸ் அண்ட் லைட்டிங்ஸ் அப்புறம் ஆர்டிஸ்டோட எக்ஸ்பிரஷன்ஸ் இது மூலிமா நாங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஸோ ஹாரர் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு படத்தில். அதே மாதிரி மெயினாக அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பயங்கர ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஆக்டர்ஸ்குள்ளே. அவங்க எல்லாமே ரியல் டைமில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் பயங்கர யூஸ் ஆகிடுச்சு எங்களுக்கு. கலையரசன், ரமேஷ் ராஜா, காளி வெங்கட், முனிஷ்காந்த், அப்புறம் வந்துட்டு அர்ஜுனன், வாயம்படி பேச நடிச்சிருக்க அர்ஜுனன், அப்புறம் மாயா இவங்களாம் நடிச்சிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நாங்கள் என்னெல்லாம் யோசிச்சோமோ அதெல்லாம் எடுத்துருக்கோம். இது நீங்கள் தான் சொல்லணும் எப்படி வந்திருக்குன்னு. April 1 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். அதேமாதிரி லாஸ்ட்டில் ஒருத்தர் தேங்க் பண்ணி ஆகணும். என்னென்னா அவர் ஞானவேல் சார் கண்டிப்பாக தேங்க் பண்ணி ஆகணும். அவர் பண்ணனால தான் இன்றைக்கி படம் இவ்வளோ பேர் லான்ச் இறங்குது. ஸோ கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். கலக்கல் சினிமா.com நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் ரதன், டார்லிங் 2 படத்தோட மியூசிக் கம்போசர். இந்த படம் வந்து அந்தாள ராட்சசின்னு ஒரு படம் தெலுங்கில் நான் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டைரக்டர் வந்து வசந்த்னு ஃப்ரெண்ட் மூலிமா வந்தாங்க. நாங்கள் எல்லாருமே ஷார்ட் ஃபிலிம் டீம். ஸோ இது வந்து இந்த கதை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது இந்த கதையை ரிவீல் பண்ணார். இந்த படம் வந்து இது அவரோட லைஃப்பில் நடந்த ஒரு ரியல் சம்பவம். ஸோ வந்து ரெகுலரிட்டி ஜாஸ்தி இல்லாமல் மற்ற பேய் படங்களோ மற்ற பேய் கதைங்களோட நரேட்டிவ் இல்லாமல் இந்த ரியலாக நம்புகிற மாதிரி நம்ம எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அதில் கிளியராக இருந்தார் டேரக்டர். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் வந்து ட்ராக்ஸ் பற்றி சொல்லணுன்னா வளருவான்னு ஒரு ட்ராக் இருக்குது. இந்த பாட்டு வந்து வால்பாறைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரிப் போகும்போது இருக்கிற மாதிரி ஒரு சாங்கு. இந்த பாட்டு வந்து முத்தமிழ், ராமி அண்ட் வருண் பரந்தாமன் பாடியிருக்காங்க. இது அப்புறம் ஆன்மாவோட வாய்ஸ் எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி ஒரு ரியல் வாய்ஸ் நம்ம கேட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ராக் ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த பாட்டு வந்து நிக்கிதா காந்தி பாடியிருக்காங்க. அப்புறம் வந்து மச்சான் நீதா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்டு ஒரு சாங் இருக்குது. அது வந்து டப் ஸ்மாஷ் அது ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிக்காக ஒரு பாட்டு பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து சொல்லட்டுமான்னு ஒரு லவ் நம்பர் இருக்குது. இந்த பாட்டு வந்து அன்வேஷா தத்தா நரேஷ் பாடியிருக்காங்க. முத்தமிழ் லிரிக்ஸ் செய்திருக்காரு எல்லா பாட்டுக்கும். 2 தீம் சாங் இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சொல்ல போகணுன்னா இதில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நம்புகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னும் போது சவுண்டில் டெக்னிக்கில் சதீஷ் வந்து ரொம்ப கிளியராக இருந்தார். ஸோ நான் சவுண்ட் இன்ஜினியர்ன்றதுனால ஃபர்ஸ்ட்டு வந்து சவுண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எதனா ஒன்று பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சவுண்ட் எஃபெக்ட்ஸை வந்து நிறைய பேர் விட்டுறாங்க, சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்கு ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது நிறைய அப்படியே கேஷுவலாக விட்டது உண்டு. இப்போ தெரியுது சவுண்ட் எஃபெக்ட்ஸோட அருமை என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் ட்ரைடு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஃபஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்புறமா பிஜிஎம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருண் சீனும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டிடிஎஸ் சார், ரவி சார் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி. இதுக்கப்புறம் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோரே ஸ்டார்ட் பண்ணி பேக்ரவுண்ட் ஸ்கோர் இவ்வளோ தான் வேணும், இந்த இடத்துல சைலன்ஸ் வேணும், இந்த இடத்துல சவுண்டோட எஃபெக்ட்ஸ் வேணும்னு சொல்லி ரொம்ப கிளியராக இந்த படம் வந்து டீம் வந்து பண்ணியிருக்கோம். விஜய் கார்த்திகேயன் கேமரா, எடிட்டிங் வந்து மதன். ஸோ யங் டீம். இது April 1 வருது. ஸ்டுடியோ கிரீன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த யங் டீமுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஸ்டுடியோ கிரீன். ஸோ அவங்களுக்கு இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ April 1 வருது. எல்லோரும் தேட்டரில் போய் படம் பாருங்கள். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த கலக்கல் சினிமா ரொம்ப நல்லாவே ப்ரொமோஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா வந்து என்னோடய சோஷியல் மீடியா பேஜ் எல்லாமே எதை டேக் பண்ணாலும் டக்குன்னு கலக்கல் சினிமா வந்துடுது. ஸோ யங்கர் ஜெனரேஷன் ஃபிலிம் மேக்கர்ஸை ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ கலக்கல் சினிமா, கீப் அப் த குட் ஒர்க் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் யங் டேலண்ட்ஸ். தேங்க்யூ.